நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம வந்து கோட் மில்க் ஷாம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆ கோட் மில்க் ஷாம்பு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்ல டாண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணி குடுக்கும். அதே மாதிரி இட்சி ஸ்கேல்ப் இருக்கும்ல, அந்த ஊறல் எடுக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சரி பண்ணி குடுக்கும். அதே மாதிரி ஹேர் ரொம்ப மாய்ஸ்சரோட ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளா வச்சுக்க உதவியா இருக்கும். ஆ, நான் வந்து இன்னைக்கு 100% ஒரிஜினல் கோட் மில்க் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு பெர்சன்டேஜ் சொல்றேன். ஏன்னா, இது நான் பிஸ்னஸ் பண்றேன். ஸோ, பெர்சன்டேஜ பொறுத்தவரைக்கும் சில பேர் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் கோட் மில்க் பவுடர் இதுவரைக்கும் யூஸ் பண்ணல. நான் வந்து ஒரிஜினல் பால் தான் யூஸ் பண்றேன். ஸோ, ஒரு 10 நீங்க ஒரு 2% டூ 10% நம்ம எடுத்துக்கலாம். என்ட்ட கோட் மில்க் இப்போது இருக்குன்றதுனால நான் 10% எடுக்கிறேன். 10%க்கு மேலே வேண்டாம். போதும் 10% ஓகே தான். ஸோ கோட் மில்க் பொறுத்தவரைக்கும் 100% ஒரிஜினல் கோட் மில்க் யூஸ் பண்ணும்போது அதோட அதோட குவாலிட்டி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ வாட்டர் வந்து ஒரு 70-80% எடுத்துக்கலாம். வாட்டர் வந்து வாட்டரோட அளவை பொறுத்து உங்களோட ஆம், ஷாம்பூவோட கன்சிஸ்டன்சி திக்கனாவோ இல்லைனா லைட்டராகவோ இருக்கலாம். இது நம்மளோட ஃபேஸ் ஏ. ஃபேஸ் ஏவை தனியாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் பி மெஷர் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பியில் நான் இன்றைக்கி வந்து எஸ்சிஐ பவுடர் எடுத்திருக்கேன். எஸ்சிஐ பவுடர் வந்து சர்ஃபெக்டன்ட். நம்ம சோப்பு நம்ம ஷாம்பு போடும்போது நுரை வருதுல்ல, ஸோ சர்ஃபெக்டன்ட். ஸோ எஸ்சிஐ பவுடர் வந்து கோகோனட்லேருந்து டிரைவ் பண்ணது. ஸோ நல்லது தான். எப்படி சொல்கிறது, ஹார்ம்ஃபுல் இல்லாத ஒரு சர்ஃபெக்டன்ட். ஓகே. ஸோ செகண்டரி சர்ஃபெக்டன்ட் வந்து சிஏபிபி. நம்ம வந்து ஒரு 15-16 கிராம் கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். எஸ்சிஐ பவுடர் வந்து ஒரு 4-5 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் குவாலிட்டியை பொறுத்தது. நீங்கள் பையர்ட்ட எவ்வளோ எவ்வளோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ நிறைய கலப்படமும் இருக்குது. அதனால் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுன்றத விட இந்த பெர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எஸ்சிஐ பவுடர் வந்து டிசால்வ் ஆகாது. நம்ம டபுள் பாயில் பண்ணும்போது தான் அது வந்து டிசால்வ் ஆகும். பட் மிக்ஸ் பண்ணிக்கிறது ஓகே தானே. ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்து ஒரு 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 பியூட்டிஃபுல் கஸ்டமர். அவங்க எனக்கு வந்து கோட் மில்க் சோப், கோட் மில்க் ஷாம்பூ, கோட் மில்க் கண்டிஷ்னர், கோட் மில்க் ஃபேஸ் வாஷ்ன்ட்டு ஒரு கோட் மில்க் சீரீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வந்து இதை டபுள் பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஏபிபியும் எஸ்சிஐ பவுடரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நம்மளோட ஷாம்புக்கு. ஸோ வாட்டரோட அளவு வந்து மீடியமாக இருந்ததுன்னா நம்மளோட ஷாம்பூவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பூஸ் வந்து உங்களோட தலையில் உள்ள அழுக்கெல்லாம் போகணும்ல. அதே சமயத்தில் நம்ம கம்மியாக ரேட்டுக்குள்ளே ஷாம்பூலாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா சர்ஃபெக்டன்ட் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்போதுமே நம்மளோட ஷாம்பு வந்து ஹேரை ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ட்ரை பண்ணாத மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளெண்டர் போடாமல் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட் பிளெண்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நேக்காக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலன்னா நிறைய பபிள்ஸ் வந்துடும் ஷாம்பூவில். ஸோ நான் இந்த மாதிரி மிக்ஸிங்க்கெலாம் நான் மினி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இன்னொரு விஷயம், நம்ம கைட்டு மிக்ஸ் பண்ணுறத விட, இந்த மாதிரி பிளெண்டரில மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகும். எனக்கு கோட் மில்க் ஷாம்பூவோட கன்சிஸ்டன்சியும், கலரும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கிளாஸ் ஒயிட்டுன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒயிட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளிய எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஹீட் எல்லாமே கம்மியாகணும். ஸோ, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஹீட் எல்லாமே கூல் ஆயிருச்சு. ஸோ, அதுக்கப்புறம் நம்ம மீதி என்னென்ன ஆட் பண்ணணுமோ, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஷாம்பூவோட. ஷாம்பூ வந்து சில பேர் ட்ரை ஆகும்பாங்க. ஏன்னா, ஆயில் ப்ராப்பரா அப்ளை பண்ணாம ஷாம்பூ அப்ளை பண்ணுவாங்க. நான் வந்து ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணும். ஹேரோட ரூட்ஸை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிடலாம். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாது. இப்போது எக்ஸாம்பிள் ஒரு 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 கம்பெனியில் ஒரு கோட் மில்க் சோப் வாங்குகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நல்ல பயங்கரமான ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, நான் இன்றைக்கி வந்து எக் ப்ரோட்டீன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ, ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ஆப்ஷனல். பட் எனக்கு பிடிக்கும். அதனால ஐம் ஆடிங். ஸோ, முட்டை, பால் எவ்வளோ சூப்பரா இருக்கும்ல இந்த ஷாம்பூ. வேறு லெவல்ல இருக்கும் ஷாம்பூ. ஸோ, இப்போ நம்ம ப்ரோட்டீன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பட் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் வந்து ஷாம்பூ வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 200 கிராம் குவான்டிட்டி வாங்கிக்கிட்டிங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஹோல் ஃபேமிலிக்குனா மொத்தமாக 1 கேஜி அப்படி வாங்கிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ, ஆல்ரெடி ஒரு 6 to 1 இயர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்சோ ஏன்னா ப்ராடக்ட்டோட அந்த நம்ம சேர்த்துருக்குள்ள இன்க்ரீடியன்ட் வந்து இருக்குது அதில. இப்போ கோட் மில்க்னா அதில கோட் மில்க் இருக்குது. ஸோ, அதுதான் விஷயம். ஸோ, குட்டி குட்டி பேட்சஸாக பண்ணி வாங்கிக்கிட்டோன்னா, அந்த பர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ, நம்மளோட லக்ஸூரியஸான ஒரு ஷாம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. நான் இதுக்கு எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல. அது இயற்கையாகவே ஒரு கலர் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது. ஒரு மாதிரி கிளாஸியா, ஒயிட் ஃபினிஷியா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ, இன்னும் இருக்க இருக்க நம்மளோட ஷாம்பு வந்து திக்கன் ஆகும். ஸோ, இத அப்படியே ஒரு பாட்டில்ல போட்டுட்டு, அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணோன்னா, எல்லாமே எல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸ் ஆயிரும். ஸோ, நான் இன்னைக்கு வந்து 2 பாட்டில் பண்ணேன். பர்சனல் யூஸ்க்கு 1, அப்புறம் இத சென்ட் பண்றேன். ஸோ, உங்களுக்கு கோட் மில்க் ஷாம்பு வேணும்னா, நான் குடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்டாக் இருந்தா ஐ வில் சே. ஸோ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கோட் மில்க் ஷாம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ, நான் பேக் பண்ணியாச்சு. இன்னொரு சூப்பரான ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.